திருமறை நேரம் பைபிள் hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். வான்வழி வேத வகுப்பு வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எலியாவின் தேவன் எங்கே? வேர் இஸ் த காட் ஆஃப் எலைஜா? தேவன் காலங்களையும் சமயங்களையும் கையில் வச்சிருக்கிறார். ஏற்ற காலத்திலே மழையையும் வெயிலையும் காற்றையும் அனுப்புகிறார். விளைச்சலை மனுஷனுக்கு கொடுக்கிறார். இப்படி காலங்களை இந்த உயிர் வாழ்க்கைக்கு, எல்லா ஜீவராசிகளுக்கு, மனுஷருக்கு ஏற்றாற்போல, பூமியின் ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்றாற்போல தேவன் அதை நியமித்து வச்சிருக்கிறார். நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, அப்படியெல்லாம் நடக்குது, ரொம்ப அழகாக நடக்குது இல்லையா? நம்ம அதை கெடுத்துடுறோம். இந்த உலக வெப்பமயமாதல்ன்றாங்க, பனிக்கட்டிகள் உருகுகிறதுன்றாங்க, கடல் மட்டம் ஏறுகிறதுன்றாங்க, நில அதிர்ச்சிகள் அதிகரிக்குதுன்றாங்க. இப்படி ஆச்சரியமான விஷயங்கள். மழை காலம் தப்புகிறது, உரிய அளவு மழை பெய்வதில்லை, பெய்தாலும் ஒரு பெரிய பாத்திரத்தோட மூடியை திறந்து கொட்டின மாதிரி மழை வருது. க்ளவுட் பஸ்ட் அப்படின்றதெல்லாம் நிறைய நடக்குது. இப்படியெல்லாம் நாம் நிறைய விஷயங்கள் எல்லாமே மாறி மாறி நடக்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துன்னு தான் இருக்கணும் இல்லையா? ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கவனிக்கும்போது ஒரு வசனம் நமக்கு ஞாபகம் வரணும். அப்போஸ் நடவடிகள் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்னவா? தேவன் நன்மை செய்து செழிப்பான காலங்களை அனுமதித்து ஆகாரத்தை விளைய செய்து இவ்விதமாக தம்மை குறித்த சாட்சியை விளங்க பண்ணுகிறார். எலியாவோட காலத்தில் கூட பாருங்களேன், அவர் 3.5 வருஷம் மழை பெய்யாதபடிக்கு கேட்டபோது மழை பெய்யலை. பிறகு மழை பெய்யணும் அப்படின்னு விண்ணப்பித்த போது மழை பெய்தது. பெரிய பெரிய வானத்திலும் பூமியிலும் உலகமே திரும்பி பார்க்கிற, கவனிக்கிற அளவுக்கு அற்புதங்கள் அந்த காலத்தில் நடந்தது. இதை தேவன் அனுமதிச்சார். இதை தேவன் மனுஷனுக்காக, மனுஷனுடைய விண்ணப்பத்தை கேட்டு செய்தார்ன்றதான் ரொம்ப ஆச்சரியம். விசுவாசம் உள்ளவர்களாக இன்றைக்கு நம்முடைய தேவைகள் எதுவானாலும் சோர்ந்து போகாமல், இன்றைக்கு வாழ்க்கையை வெறுத்து வாழ பிடிக்காமல், இந்த உலக வாழ்க்கையின் மேலே வெறுப்படைந்து கசப்படைந்து இருக்கிற அநேகர் விசுவாசமாய் நீங்கள் தேவனிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க, செழிப்பான காலங்களை கொடுக்க, உங்களை உயிர்ப்பிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தோட இன்றைக்கும் நாம் செய்தியை கேட்கலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. ஒப்பற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதித்து தேவனுடைய கரத்தில் பயன்படும் பாத்திரமாக, பரிசுத்தமுள்ள மனிதர்களாக, தேவனுடைய தாசர்களாக, குடும்பமாக இந்த கடைசி காலத்தில் நீங்கள் வாழும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நடுநிலையான இந்த திருமறை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சி உங்களை மிகவும் வெகுவாக பாதித்திருக்கிறது. நாங்கள் பெருமையான வார்த்தைகளை பேசி உங்களை கவருவதில்லை. மாறாக தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து காண்பித்து சத்தியத்தின்படி நடவுங்கள் என்று உங்களை ஏவுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கண்மணிகளே, தோழர்களே, இந்த நாட்களில் எலியாவின் தேவன் எங்கே என்ற தலைப்பில் ஒரு தொடரை நாம் கேட்கிறோம். தேவனோடு எலியா இருந்தார், எலியாவோடு தேவன் இருந்தார். இது சாத்தியமா என்று கேட்டால் அதுதான் பைபிளினுடைய சத்தியம். ஆதாமோடு தேவன் இருந்தார், தேவன் ஆதாமோடு இருந்தான். ஆகவே கிறிஸ்டியானிட்டி இஸ் எ ரிலிஜன் ஆஃப் காட் அண்ட் மேன். இந்த உறவை எப்போது நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். எலியாவினுடைய வாழ்க்கையில் அவனோடு தேவன் இருந்த ஒரு காரணத்தினால எலியா குடியிருந்த இஸ்ரவேல் தேசத்தையும், அதை ஆண்டு கொண்டிருந்த ஆகாப்பையும், அவனுடைய பொல்லாப்பையும், குறிப்பாக பாகால் வணக்கத்தையும் கண்டு வெறுத்து போன தேவனாகிய கடவுள் அவர்களுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கும்படி அந்த பூமியை காய செய்தார். எலியாவினுடைய வார்த்தையின்படி 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. இந்த தகவல் இன்னை வரைக்கும் நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது. 1 ராஜாக்கள்
17வது அதிகாரம் 1 வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். ஒரு அரசனிடத்தில் ஒரு சாதாரண மனிதன் இதை சொல்கிறான். ஆனால் நான் அரசனுக்கு முன்னால் நிற்கிறேன் என்ற எந்த ஒரு பயமும் இல்லாமல் நான் தேவனுக்கு முன்னால் நிற்கிற ஊழியன் என்று சொல்கிறான். ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் காட் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாயின் வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று சொன்னான். பனியும் மழையும் பூமியின் மீது பெய்யாது என்று சொன்னான். சகோதரரை, கர்த்தர் அதை கேட்டார். என்ன நடந்திருக்குன்னு யோசிங்க. 3 வருஷமும் 6 மாதமும் அந்த தேசத்தில் மழை இல்லை. தொடர்ந்து மழை இல்லை என்றால் பச்சையாக இருக்கிற மரங்கள் காய்ந்து விடும், புற்கள் காணாமற் போய்விடும். சாதாரண நல்ல பூமி பாலைவனமாக மாறிவிடும். பாலைவனங்கள் மழையில்லாத இடத்தை காண்பிக்கிறது. சகோதரர்களே, 3 வருஷம் சென்ற பின்பு எலியா அந்த ஆகாப் ராஜாவை சந்தித்து தேவனுடைய வார்த்தை மீண்டும் சொல்கிறான். பாருங்கள், 18ஆம் அதிகாரம் 1 வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகியில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேலே மழையை கட்டளையிடுவேன் என்றார். இப்பொழுது மழை வரும் என்று அவன் போய் சொன்னான். ஆகாப்பால் அதை நம்ப முடியல. ஆகாப்பு தன்னுடைய ரதத்தில் உட்கார்ந்து கொண்டு அட்டகாசமாக, அவனை பிடியுங்கள், அந்த எலியாவை பிடித்து கொல்லுங்கள் என்று தன்னுடைய சேனைக்கு கட்டளையிட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது எலியா சொன்னான், மழை வரப்போகிறது, ஆனால் அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. பொதுவாக ஒரு மழை வரப்போகிறது என்றால் வானத்திலே மேகம் கருமையாக திரளும், மின்னல்கள் அடிக்கும், இடியோசை கேட்கும். இதெல்லாம் மழையினுடைய ஆரம்பம். குளிர்காற்று வீசும், ஈச்சல்கள் பறக்கும், சொறு தவளைகள் தங்களுடைய வலைகளை அது அடைக்கும். ஒரு மழை வருவது பொதுவாக இயற்கை இனத்துக்கு தெரிந்துவிடும். இங்கே மனிதனுக்கு தெரியாது. சகோதரர்களே, ஆகாப்புக்கு அவன் எப்படி சொன்னான் என்று பாருங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44வது வசனம். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்திலே ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததனால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டுமாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். அன்பு சகோதரர்களே, வாசித்த இந்த பகுதி இயற்கையை யார் கட்டுப்படுத்துகிறது? யாருடைய கையிலே ஆட்சி இருக்கிறது? ஹூ கண்ட்ரோல்ஸ் த நேச்சர்? சகோதரர்களே, பைபிளை நாம் படிக்கும்போது காட் இஸ் இன் கண்ட்ரோல். காட் த சோவரண்ட் ரூல்ஸ் தி என்டையர் எர்த். சகோதரர்களே, தேவனுடைய வார்த்தை எவ்வளோ வல்லமையாக இருக்கிறது. நாம் அதை படித்து பார்க்கும்போது நம்முடைய உள்ளம் ஆச்சரியப்படுகிறது. மழையை நிறுத்துகிறவர் மழையை கொண்டு வருகிறார். மழை என்பது தேவன் மனிதனுக்கு கொடுத்த பரிசு, ஆசீர்வாதம். மழை பெய்யும் போது பயிர் வளரும். மழை பெய்யும் போது பூமியில் உள்ள எல்லா இனங்களும், பறவைகளும், புழுக்களும், மனிதனும் மகிழ்ச்சி அடைவான். மழையை கொடையாக நாம் பார்க்கிறோம். மழையை ஆசீர்வாதமாக நாம் பார்க்கிறோம். இந்த மேகங்களை தேவனால் கொண்டு வர முடிகிறது. இந்த மேகங்களிலே தண்ணீரை ஏற்றி அதை கட்டி வைக்க முடிகிறது. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? யோபனுடைய புத்தகம் 34ஆம் அதிகாரத்தில்
மழையும் தேவனும், காட் அண்ட் த ரெயின். இந்த உறவு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். 13வது வசனம், பூமியின் மேல் மனுஷருக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அப்போ தேவன் ஒருவரால் தான் எல்லா அதிகாரத்தையும் கட்டுப்படுத்த முடியும். இப்பொழுது யோபனுடைய புத்தகம் 36ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். அவர் நீர்த்துளிகளை அணுவைப் போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது, அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேலே மிகுதியாக பொழிகிறது. மழை எப்படி உண்டாகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. கடல், ஏரி, ஆறுகள் உள்ள தண்ணீர் வெப்பமாகி அது சிறு திவலைகளாக மாறி அணுக்களாக மாறி மேலே ஏறி மேகத்திலே சேர்க்கப்படுகிறது. அது மேகமாக மாறுகிறது. பாருங்கள், பல மைல்கள் நீள அகலம் உள்ள மேக கூட்டங்கள் எப்பொழுதாவது உடைந்து மனிதன் மேலே, அவனுடைய வீடுகள் மேலே, நகரத்தின் மேலே விழுந்ததாக நம்ம படிக்கிறோமா? அப்படி விழுந்தால் என்ன ஆகும்னு யோசிங்க. ஒரு சிறிய ஆகாய விமானம் கீழே விழுந்தாவே ஒரு வீடும் அதில் உள்ள மக்களும் இறந்து போகிறாங்களே. ஆனால் எப்போதும் தேவன் மழையாக நமக்கு கொடுக்கிற மேகங்கள் தேவனுடைய வல்லமையினாலே அது கட்டி வைக்கப்படுகிறது. ஒரு கேள்வி கேட்கிறார் யோபனுடைய புத்தகம் 38ஆம் அதிகாரம் 28வது வசனம், பக்கம் 667, பழைய ஏற்பாடு. மழைக்கு ஒரு தகப்பன் உண்டா? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? ஜலம் கல் உருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே. இந்த மேகக்கூட்டங்கள் கெட்டியாக உறைந்திருக்கிறதாம். அதை மழையாக பிழிவிக்க தேவனால் ஆகும் என்று பார்க்கிறோம். ஆமோஸ் 4வது அதிகாரம் 7வது வசனம், இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் இன்னும் 3 மாதம் இருக்கும்போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேலே மழையும் பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேலே மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. இது தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு மழை பெய்யும் போது பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட மழை இல்லைன்றாங்க. ஒரு பக்கம் மழை ஏராளமாக பெய்து கொண்டிருக்கு, மறுபக்கம் மழை இல்லை. ஆக தேவனுடைய ஆட்சி இது காட்டுகிறது. மனுஷர்கள் மீது மழையை தேவன் கொடுக்கிறார். மேகங்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவருக்கு சித்தமானால் தேசத்தில் மழை பெய்யும். இன்றைக்கும் விக்கிரக வழிபாடு நிறைந்த நம்முடைய நாட்டில் தொடர்ந்து மழை இல்லைன்னு சொன்னால் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்னா, கோவிலுக்கு போய் முறையிடுகிறார்கள், யாகங்களை செய்கிறார்கள். ஆக அதில் ஒரு செய்தி நமக்கு இருக்குது. when you need rain you must go to God. உனக்கு மழை தேவையானால் நீ கடவுளிடத்தில் போக வேண்டும். எலியா என்ற ஒரு மனிதன் நம்மை போல மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு உடலில், வேர்வை சிந்தக்கூடிய ஒரு உடலில், பசிதாகம் நிறைந்த ஒரு உடலில் அவன் வாழ்ந்தாலும் அவனுடைய மனதின் விருப்பத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். அந்த மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இயற்கையை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இன்றைக்கும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக வாழும்போது உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராக கடவுள் இருக்கிறார். The example of Elijah is an example for you and me. சகோதரனே, சகோதரியே, அன்பு மகனே, மகளே, தாயை, தகப்பனே, சில காரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அவைகளை எல்லாம் தேவனால் தான் செய்ய முடியும். வாழ்வும் சாவும் நம்முடைய கையில் இல்லை. நேற்றும் இன்றும் நாளையும் நம்முடைய கையில் இல்லை. எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று. அன்பு நெஞ்சங்களே, பிஞ்சு உள்ளங்களே,
இயேசுவுண்டை தஞ்சம் கொள்ளும்படி உங்களை அழைக்கிறேன். பாவத்தினால் நிறைந்திருக்கிற இந்த உலகம், தேவனை மறந்துவிட்ட இந்த உலகம் தண்ணீரற்ற உலகமாக மாறி வருகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அடுத்த உலக பெரும் போர் தண்ணீரை முதன்மையாக்கி கொண்டுதான் செய்ய போகிறது. சகோதரர்களே, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பாய்கிற சிந்து நதி மடக்கப்பட்டால் இந்த நாட்டுக்கு எவ்வளோ பெரிய சேதம் வரும், மற்ற நாட்டுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் வரும். பிரம்மபுத்திரா நதியை இந்தியாவுக்கும் பங்களாதேசத்துக்கும் இடையில், காவேரி நதி தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில் நதி பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். தண்ணீர் இதனுடைய முதன்மையான விஷயங்கள். இன்றைக்கும் வளங்கொழித்த நாடு என்று சொல்லக்கூடிய சிங்கப்பூர் ஒவ்வொரு சொட்டு தண்ணீரையும் மலேசியாவிலிருந்து விலைக்கு வாங்கி பயன்படுத்துகிறது. ஒரு நாள் வரும்போது நம்முடைய நாட்டில் மக்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விடும். கடந்த 30 வருஷத்தில் வீடுகளில் தண்ணீர் பிடித்து குடித்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது விலை கொடுத்து கேன்களில் தண்ணீரை வாங்கி வீடுகளிலே குடித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 50 வருஷத்துக்கு முன்னால் பணக்காரர்கள் தான் பாட்டில்களில் தண்ணீரை வாங்கி குடித்தார்கள். இப்பொழுது நாம் எல்லாருமே ஒரு பாட்டில்களில் தண்ணீரை வாங்கி குடிக்கிறோம். பால் விலையும் தண்ணீர் விலையும் ஒன்றாக போய்விட்டது. 1 லிட்டர் தண்ணீர் குறைந்தபட்சம் 10 to 20 ரூபாய்க்கு இருக்கிறது. சகோதரர்களே, தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடும் இந்த கடைசி காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்கு ஒத்த பாவங்களை செய்கிற இந்த தேசம், இந்த குடும்பங்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். தேவன் உங்களுடைய தண்ணீரை ஆசீர்வதிக்கும்படி, சுகப்படுத்தும்படி தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். என்னிடத்தில் சில நண்பர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எத்தனை போர் போட்டாலும் எவ்வளோ ஆழத்தில் போட்டாலும் ஐயோ கடுமையான உப்பு தண்ணீராக இருக்கிறதே என்று சொல்கிறார்கள். உண்மைதான். பூமியின் அடிமட்டத்தில் உள்ள தண்ணீரை எல்லாம் மக்கள் உறிந்து விட்டார்கள். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, உலகத்தினுடைய கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு எலியாவின் தேவன் நமக்கு தேவை. யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். யோசுவாவினுடைய காலத்தில் ஒரு சண்டை நடக்கிறது, ஒரு யுத்தம். அந்த யுத்தம் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரணத்தினாலே அந்த நாள் போதவில்லை. ஆகவே அவனுக்கு நீண்ட மாலை தேவைப்பட்டது. he needed a longer day. ஆகவே அவன் என்ன செய்தான், சூரியனை பார்த்து தரித்து நில்லுங்கள் என்று சொன்னானாம். அப்படியே நின்றது. அவர்கள் அந்த போரிலே வென்றார்கள். இந்த சம்பவத்திலிருந்து தேவனோடு இருக்கிற மனிதர்கள் இயற்கையின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆதியாகமம் 1:28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை, ஆகாயத்து பறவைகளையும், பூமி நடமாடுகிற சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆக ஆதாம் ஏவாளுக்கு எல்லா ஆற்றலையும் கொடுத்தவர் 2 கைகள் மட்டும் கொடுக்காம அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவர்கள் அந்த வார்த்தையினாலே இயற்கையை கட்டுப்படுத்தலாம் என்ற ஒரு விதியை, ஒரு சட்டத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். சூரியனும் சந்திரனும் யோசுவாவினுடைய வார்த்தையை கேட்டு நின்றது என்று நாம் படிக்கிறோம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், கவனிங்கள். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலை அணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும்
இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒரு சுனாமி காற்றைப் போல ஒரு பெரும் புயல் வீசியது கடல் மேலே. இயேசு எழுந்து நின்று, இறையாதே, அமைதியாயிரு என்று சொன்னாராம். சகோதரர்களே, இதை அவருடைய அப்போஸ்தலர்கள் கண்டார்கள். இவர் யார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். மார்க் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சம்பவம் 24 மணி நேரத்துக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து போகிற வழியில் ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அது அத்தி மரத்தில் கனிகள் கொடுக்கும் காலம். ஆனால் அந்த மரம் கனி இல்லாமல் இருந்தது. ஒரு சிம்பாலிக்காக, ஒரு மாதிரியாக இஸ்ரவேலர்கள் அத்தி மரத்தை தங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பேசக்கூடியவர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை பார்த்து சொன்னாராம், இனி முதற்கொண்டு உனக்குள்ளே ஒரு கனி உண்டாகாமல் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறார். அதோடு அவங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த மரம் உச்சந்தலையிலிருந்து கால் மட்டுமாக, அந்த வேர் மட்டுமாக காய்ந்து போய்விட்டதாம். இதை கண்டு ஆச்சரியப்பட்ட பேதுரும் மற்ற அப்போஸ்தலர்களும் அதை இயேசு ஒன்றை சொன்னபோது இயேசு இந்த பதிலை சொன்னார், நீங்களும் கூட இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுந்து விடு என்று சொன்னால் அப்படியே ஆகும் என்று சொன்னார். ஆக எலியா 3 வருஷம் 6 மாதம் மழையை நிறுத்தி மீண்டும் பெய்ய செய்தான். யோசுவா சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய போரின் போது அந்த மாலை நீண்டு இருக்கத்தக்கதாக நடுவானிலே நிறுத்திவிட்டார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் பெருகி வரும் அலைகளையும் புயல் சீற்றத்தையும் ஒரு வார்த்தையினால் நிறுத்தி அதை ஒரு பாடமாக அப்போஸ்தலர்களுக்கு காண்பித்தார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, யூ கேன் கண்ட்ரோல் த நேச்சர். இயற்கையை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் தேவனுடைய மக்களாக, விசுவாசத்தின் மக்களாக அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது குறைந்தபட்சம் உங்கள் உச்சந்தலையின் கீழே உங்களுக்கு எதிராக நடக்கும் இயற்கைக்கு எதிராக நீங்கள் ஜெபத்தினாலே வெற்றி கொள்ள முடியும். பெரும் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் உலக மக்கள் அனைவரையும் மாற்றிவிட முடியும். ஹாவ் கிரேட் ஃபெய்த் இன் காட். ஆகவே இந்த அருமையான காலை பொழுதில் நீங்கள் கேட்ட இந்த அற்புதமான வசன பகுதி உங்கள் இருதயத்துக்குள்ளே விசுவாச பேரலைகளை உண்டாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, எலியா ஆகாப்பு ராஜாவை பார்த்து, இதோ நீர் உமது ரதத்தை பூட்டி வேகமாக சென்று விடும், இதோ மழை வருகிறது என்று அவன் சொன்னான். உள்ளங்கை மேகம் உருவானதை அவன் கண்டு, இதோ கருத்து வருகிற மேகம் என்று சொல்லும்போது பெருமழை வந்ததாக நாங்கள் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நாங்கள் கையளவு மேகத்தை காணும்படி உதவி செய்திருளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அன்பான திருமறை நேர நேயர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் திருமறை நேர நிகழ்ச்சிகளை பார்த்து வசனங்கள் எல்லாம் எழுதி பிறரோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏனென்றால் இன்ற காலை பொழுதை வேத வசனத்தின் துணை கொண்டு துவங்கியிருக்கிறீர்கள். எலியாவின் தேவன் எங்கே என்ற தலைப்பில் ஒரு அருமையான செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நேர்களே, கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் திருமறை நேர நிகழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு நாள் நிகழ்ச்சியும் அல்ல. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு தொடர். குறைந்தபட்சம் 10 நாட்கள் ஒரே தலைப்பில் அதை குறித்த ஒரு ஆராய்ச்சி. நீங்கள் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது வான்வழி வேத வகுப்புகள் என்ற ஒரு தலைப்போடு தான் இது ஆரம்பிக்கும். சேட்டலைட் பைபிள் ஸ்கூல். வீட்டில் இருந்தபடியே வேதாம கல்லூரியிலே சென்று படிக்கக்கூடிய பாடங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் படித்து வருகிறீர்கள். இதை குறிப்பாக எழுதி டைரிகளிலே அநேகர் நிரப்பி வருகிறீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். எலியாவின் தேவன் எங்கே? இதுதான் இந்த தொடரினுடைய தலைப்பு. குறைந்தபட்சம் 10 செய்திகள் இதிலிருந்து ஒளிபரப்பாக இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், பிறரையும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். நேர்களே,
எலியாவை தேவன் எந்த ஒரு காலகட்டத்தில் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார், அவருடைய வல்லமை என்ன, தேவனை சார்ந்து எலியா எப்படி வாழ்ந்தார், அதன் மூலமாக நீங்களும் நானும் இன்றைக்கு கோணலும் மாறுபாடும் நிறைந்த சந்ததி நடுவில் எலியாவைப் போல தேவனுக்கென்று வைராக்கியமுள்ள மக்களாக தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். உங்களுக்கான பரிசு கேள்வி, மழை எவ்வளவு காலம் பெய்யவில்லை? கேள்வி மீண்டும் சொல்லுகிறேன், எழுதிக்கொள்ளுங்கள். மழை எவ்வளவு காலம் பெய்யவில்லை? இதுதான் பரிசு கேள்வி. ரொம்ப சிம்பிளான கேள்வி இல்லைங்களா? தயவுசெய்து உடனே பதில் எழுதுங்க, முழுமையான முகவரி எழுதுங்க, பின்கோடை குறிப்பிடுங்க. சில பேர் எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புகிறீங்க, அதில் எந்த ஒரு தகவலும் இல்லை. தயவுசெய்து உங்களுடைய முழுமையான முகவரியை எழுதுங்க. சரியான பதிலுக்கு நல்ல பரிசு நிச்சயம் உண்டு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.